பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலே கடவுள் நம்மை இந்த நாளிலே ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த இந்த தருணத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை போற்றி இந்த நாளிலே சங்கீதத்திலே இப்படியாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளுமே நமக்கு போராட்டம்தான். ஆனாலும் தேவன் தருகிற ஒரு ஆறுதலான வார்த்தை எந்த மனிதராயினும் அவர்களை பலப்படுத்த தேவ வார்த்தை உண்மையும் சத்தியமுள்ளதாக இருக்கிறது. ஆகையால் தான் தேவன் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார். இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பல கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், பலவிதமான காயங்கள், மனவேதனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் நம்மளை தேற்ற ஆறுதல் படுத்த ஆறுதலான இந்த வார்த்தையை சொல்ல ஒரு சிலரே முன் வருவார்கள். ஆனாலும் அந்த வார்த்தையானது முழுமையாய் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. ஏனென்றால் சகலத்துக்கும் ஆறுதலின் தேவன் கடவுள் மாத்திரம்தான். கடவுள் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சாக போகிறவர்களுக்கும் ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். பவுலுடைய வாழ்க்கை வரலாறிலே நாம் எடுத்து படிப்போமானால் அவர்கள் பலவிதமான சோதனைகளில் அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கும்போது, மரணமே அவருக்கு நேரிடும்போது ஜீவனை தந்து ஆறுதல் படுத்தியது. ஆகையினால்தான் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், சகலவிதமான ஆறுதலின் தீபம் இயேசு கிறிஸ்துவானவர். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான தேவை ஒன்று ஆறுதல். அந்த ஆறுதல் கடவுள் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். அவர் தர ஆறுதல் சகலவிதமான நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லா விதத்திலும் நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மை தேற்றுகிற ஒரு வார்த்தை தேவ வார்த்தை. அது ஜீவனுள்ளது, அது என்றும் மாறாதது, என்றும் உண்மை உள்ளது. நம்மை இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் நம்மை சேர்க்கும் வார்த்தை தேவ வார்த்தை என்று சொல்லி இந்த நாளிலே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆமென்.